பயக்கிறவர்களிடத்தில் இருந்தும் உன் எதிரிகளிடத்தில் இருந்தும் உன்னை விடுதலையாக ஜீவனுள்ள நாட்கள் நீதியிலும் பரிசுத்தத்திலும் எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய நான் கட்டளையிடுவேன். லோக் 1:68 தொடக்கம் சகரியா மூலமாக கொடுத்த அந்த தீர்க்க தரிசன வார்த்தை உன்னை விடுவதையாக்குவதன் காரணமே பயமில்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவருக்கு சேவிச்ச வால்யூம் இஸ் நாட் இனஃப். யூ நோ தட். அவருக்கு முன்பாக ஊழியம் செய்ய பயப்படாம கூட்டக்கோ. Don't fear, especially outside volume. உன் விடுதலையின் காரணம் அதுதான். நீ உன் சித்தத்திலே உன் விருப்பப்பட்டபடி இந்த ஜீவியத்தை ஜீவித்து தெரியாத நீதியிலும் பரிசுத்தத்திலும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக ஊழியம் செய்ய உன் எதிரிகளை மேற்கொண்டு உன்னை பயக்கிறவர்கள், அதாவது அசுத்தாவிகள், பொல்லாத பாம்புகள் சந்ததி சந்ததியாய் வந்து மறைந்து ஒளிந்திருந்து உன் சந்தோஷத்தை கெடுத்து உன் களி கூறுதல் உன்னுடைய சமாதானத்தை எடுத்து போட்டு வாலிபர்களும் சிறுவர்களும் திருமணமாகாத இளம் தம்பதிகள் திருமணமானவர்கள் வருடங்கள் கடந்தது. பொதுவாக உலகமெங்கும் சபையை கவனித்தால் ஒன்றில் போலியான ஒரு சமாதானமும் கலிகூறுதலும் உள்ளே மறைத்து வைத்து praise the Lord sister, praise the Lord brother, எல்லாம் மாயும் போலியும். இந்த பின்னிட்டு இருந்து வந்த இந்த மறைக்கப்பட்ட உடன்படிக்கைகள் இவைகள் நீக்கப்படாமல் எவருக்குமே சந்தோஷமோ சமாதானமோ வாழ்க்கையில் திறமையான முன்னேற்றமோ கிடையாது. No. There is a real joy in living in the kingdom. Now. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே அவருக்கு பணிபுரிந்து ஜீவிப்பது அது ஒரு களிகூர்ந்து சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒவ்வொருவரும் அதற்காகவே அழைக்கப்பட்டாய். நீ ஆசீர்வாதமாய் இருக்க அழைக்கப்பட்டாய். கணத்தாட்டி பார்க்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நோக்கியே பார்க்க அவர் உன்னை அழைக்கவில்லை. கணத்தாட்டி பார்த்தா உன்னுடைய முகம் தான் தெரியும். எத்தனையோ பேர் அப்படியே பார்த்தபடி ஜீவிக்கிறார்கள். வெளியே இருக்கும் ஜனங்களினுடைய கண்ணீர், நெருக்கம், பெயின், அலக்களிப்பு தெரியும். இன்றைய உன்னை சந்திக்கும் நாள் தொடங்கி இருக்கிறது.
உன்னை முதலில் நான் கண்ட நேரம் என்னை பாருங்கள், சந்தோஷமாய் இருந்ததை நான் காணவில்லை. சில தலையை ஆடுகிறான், காணவில்லை. புருஷனுக்கு என்னை விட மேலாக தெரியும் என்று நினைக்கிறேன். இப்பதான் நீங்களும் சிரிக்கிறீர்கள். நீங்க பிடிச்சிருச்சதை நான் காணல. ஓயா, எப்ப இந்த பேய்கள் பூந்தது? கற்பத்திலே 9 மாதங்களுக்குள்ளே பிறந்த நாளிலே அல்லது அவர்கள் பெற்றார் என்ன உடன்படிக்கை வைத்தார்கள்? எந்த பாம்போடு, எந்த பேயோடு, எந்த குரங்கோடு, எந்த முண்டத்தோடு, எந்த புன்னச்சோலையில? நீங்கள் வாயாலே ஒன்றும் சொல்லாமல், டாடியை நோக்கி கூப்பிடாமல் நீங்களும் அந்த பேயை போல சண்டை பிடிக்கிறீர்கள். படிப்போம் படிப்போம். நான் அப்படி செய்த கண்டிருக்கீங்களா? ஒரு சில சமயம் மாம்சத்தில் ஈடுபட்டு அப்படி ஒரு சில பிள்ளைகளுக்கு கையை பிடிச்சிருக்கணும். இந்த பேய்கள் அவளோடு இருக்கும் வரை கல்யாண வாழ்க்கை சரி வராது, தனிப்பட்ட வாழ்க்கை சரி வராது, வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது, பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்காது, வருமானம் தங்காது. இந்த மற்றவர்களுடைய எண்ணம் என்ன? நான் ஹடாசாவை போல அலக்கழிக்கவில்லை, அது எனக்கு ஒன்றுமில்லை. அப்படியா? நான் உங்க எல்லாருக்குள்ளையும் போய் என்று நான் சொல்ல இல்லை. உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார். உன் வெளிச்சம் பெயரதாகிறதா? 6 மணியிலே நிற்கிறாயா? விடிஞ்ச 6 மணி. இப்ப இருக்கும் வெளிச்சம் 7:30க்கு 6 மணி வெளிச்சம் இல்லையே. அதைத்தான் சொல்லுகிறேன். நீ அந்த வாழ்க்கையில் போய்கொண்டிருந்தால் அவர் அழைத்த வாழ்க்கையில் வெளிச்சம் பெருசாகும், வார்த்தை ஆசை பெருசாகும். ஏதோ ஒரு பேயோ இன்னமோ கட்டு அறுபட்டு இருந்தா உன் முகம் வெளிச்சு போ. இப்ப வேறு அவர் வந்த நேரம் இருந்த முகம் அவளுக்கு இல்லை. இப்ப வேறு புதைந்திருந்தவைகள் வழியே வருகிறது. தனியா ஒரு பேய் இருக்காது, கேங்கோட தான் இருக்கும். உனக்கு என்ன பேர் வைத்தேன்? ஜெடியல். உண்மையும் வலிச்சு போச்சு. உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு தெரியும். அதை பேய்க்கு தெரியும். நான் அவனை பேர் கேட்கணும். என்னவா சொன்னார்? நீங்கள் கண்கள் கண்டதும் காதுகள் கேட்டதும் நீங்கள் பேசாமல் இருக்க முடியாது. இங்கே பின்னால லைன்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை உங்களால் துளைக்க முடியவில்லை. சாத்தானின் தடை. வயிற்ற கட்டி வாயை கட்டி அதற்கு முன்னால இறங்கும். உபவாசத்தில் நல்ல ஷர்ட் போடுறது, நல்ல ராஜெட்டை போடுறதும், அது போடுறதும், இது போடுறதும், சாரி செல்போன் வண்டி எடுக்கிறதும், அப்பதான காசில ஜீவிக்கிறது. உண்ட போய் உண்ட வாழ்க்கை.
இன்றைய thank you. Let's go. Rewriting the history of the family. இன்னைக்கு நான் வித்தியாச முறையிலே சொல்ல போகிறேன். போன ஓய்வு நாள் ஞாயிறு ஒரு வித்தியாசமான முறையில் சாப்பாடு தயாரிக்கப்பட்டது. இன்றைக்கு வித்தியாசமான முறையிலே வரும். Rewriting the history of the family. உன் குடும்ப சரித்திரத்தை மறுபடியும் எழுதுவது. அதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷப்படாமல் துக்கப்பட்டால் உள்ளே இருக்கிறது ஈவன் தொடங்கி மறுபடியும் முண்டங்களுக்கு முன்னாலே வைக்கப்பட்ட திருமணங்கள் மறுபடியுமாக செய்யப்பட வேண்டி இருக்கிறது. That has nothing to do with your registration. பதிவு நான் அதை பற்றி அல்ல. இது முண்டங்களுக்கு முன்னாலே, பேய்களுக்கு முன்னாலே, பேயின் ஊழியக்காரன் பூசாரிக்கு முன்னாலே செய்யப்பட்ட திருமண அறிக்கையும் உடன்படிக்கையும் செய்யப்படையலாம். அதை புதிதாக போகிறோம். உன் குடும்ப சரித்திரத்தை மறுபடியும் எழுதுவது. டாடி எல்லாத்துக்கும் ஒரு காரியம் வச்சிருக்கிற. இந்த பேயோட எப்படி டீல் பண்ண வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அச்சா, தேங்க்யூ. டாடியல் அவளோடு மிக அன்பாகிரு. பேயோடு கோவிச்சுக்கொள். மறுபடியும் எழுத போகிறோம். இவ்வளவு காலமும் மௌனமாக இருந்தேன். சும்மா இருந்து எனக்குள் அடக்கி கொண்டிருந்தேன். என்ன பேர்? ஜெடிடா. ஜெடிடா, நீயும் உன் புருஷனும் ராஜ்யத்தில் எனக்கு பணிபுரிவீர்கள். மசி உனக்கு செய்யப்பட்ட அந்த சூனியம் எங்க கிடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஒன்றுமாகாது. அது அவளுடைய சகோதரி அடினா. டாடி கையை வைத்து, டாடி இந்த குடும்பத்திலே மாசி குடும்பம், அடினா குடும்பம், அவர்களது வீட்டிலே வளவுக்குள்ளே பேய் புதைச்சி வச்சிருக்கிற எல்லாவற்றையும் வெளியாலே கொண்டு வார். இவர்கள் சந்ததியிலே, இதற்கு முன் சந்ததியிலே எந்த பேயினாலே புதைக்கப்பட்ட அந்த பைத்தியம், பேயினுடைய அந்த பொருள் சுட்டரிக்கப்படுவதாக அது வெளியே வரட்டும். இயேசுவின் நாமத்திலே சுட்டரிக்கப்படட்டும். உம்முடைய நெருப்பு வந்து இறங்கி இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி உமது பணிக்காக சேவையிலே அமர்த்தியருளும். இவ்வளவு காலமும்
மௌனமாயிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல் சத்தம் போட்டு அலறுவேன். என் எதிரிகளை பாழாக்கி மேற்கொள்ளுவேன். அவருடைய இரக்கத்தின் கரம் உங்கள் மேல் நீட்டப்படும். இருளிலே இருந்த ஒளியின் இடத்துக்கு, மரணத்தை விட்டு ஜீவனுக்கு, சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் அழைத்தவர் உண்மையுள்ளவர். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அநேகம் பேர் ஆசீர்வாதத்திலே ஜீவிக்க வேண்டிய நேரத்திலே சந்ததியிலே இருந்து மறைக்கப்பட்ட பேய்களோடு வைத்த உடன்படிக்கை, like a registration, ஒரு திருமண பதிவு மாதிரி பேய்களோடு வைத்து, இதை நீ எங்களுக்கு செய்ய வேணும், என் குடும்பத்தை நீ பாதுகாக்க வேணும், நாங்கள் விட்டு பிரிந்தாலும் நீ பிரியக்கூடாது என்று எத்தனை பேர் தங்கள் சந்ததியை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அப்படியே இப்படிப்பட்டவர்கள் சபைகளிலே இருக்கிறார்கள். ஒரு வருஷம் 10 வருஷம் 15 16 Assemblies of God Church. இவருடைய வாழ்க்கையில் காரியங்கள் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. இந்த இடத்தில் இருந்து இழுத்து கொண்டு போனதும் புருஷனை பேய். நீ அறிந்த அந்த வெளிச்சத்திலே அவனை நிப்பாட்டி இருக்குவான். அந்த பேய் எடுத்துக்கொண்டு போனது தன்னுடைய வேலையை நடப்பிக்க. நான் சொல்லுவது என்ன என்பதை சீக்கிரம் அறிய போகிறாய். தேவன் தம்முடைய மகா இரக்கத்தினாலே கொண்டு வந்து கலப்பில்லாத ராஜ்யத்தின் வார்த்தையை உனக்கு கொடுக்கும் நேரத்தில் எப்படியாவது எடுத்துக்கொள்கிறாய் அல்லது எடுத்துக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாயா அவருக்கு தெரியும். அண்மையிலேயா தீக தரிசனங்கள் குறித்து கற்பிக்கிற ஒரு உனக்கு விளங்கம் படிக்கிற ஒரு வெள்ளக்காரன் ஒயிட் மேன்
அவர்கள் இப்படியா சொல்வது? நான் கேட்கையில் கடந்த 35 வருஷங்களுக்கு இப்பதான் கேட்டேன். உன் மனைவி முதல் அல்ல, தேவனுடைய ராட்சியம் முதலில். My God, I got a shock. Thank you, Daddy. Thank you. மனைவியதால் வந்தால புருஷன் முதலால மிஸ் பண்ணுவாய் உன் அழைப்பை. இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க ஹதாசா விடுதலை அடையாமல் இருந்தால் ஜடீதா அவருடைய புருஷனை நிப்பாட்ட பிசாசு வகை தேடுவான். பிரச்சனைகளை போட்டு அவளும் சேர்ந்து வருவாள். மனைவி கூடாக நிப்பாட்டலாம், புருஷனு கூடாக நிப்பாட்டலாம், அங்கிள் ஆண்டிமார் கூடாக நிப்பாட்டலாம். உன்னுடைய அழைப்பை ஒரு பக்கமாக திருப்பலாம். இரக்கமாக அவர்களோடு நடந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு தெரியாது, சிலாக்களுக்கு தெரியும். பெய் நடத்துறது சிலாக்கள் முடிந்த பிறகு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையால் இரக்கத்தோடு நடத்துங்கள். இதான் உன்னை பயக்கிறவரிடத்திலே உன் எதிரிகளிடத்திலே இன்னும் உன்னை விடுதலையாக்கி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பயமில்லாமல் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நான் சேவை செய்ய எனக்கு சேவை செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லி அந்த விடுதலையின் காரணமே அவருக்கு சேவை செய்ய. சாபங்களை உடைப்பதன் காரணம், பழைய உடன்படிக்கைகளை உடைப்பதன் காரணம், நீ சுதந்திரமாக நீ அவரை சேவை செய்ய, புருஷனோடு சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து அவருக்காக காத்திருந்து இப்பொழுது அவருக்கு சேவை செய்ய. ராஜ்யத்தின் முதல் வேலை ஜனங்களுக்கு விடுதலை கொடுப்பது. அப்படிப்பட்டதான் ஒரு பூமியினை ஜீவிக்கிறோம். பிசாசு தொடர்ந்து வஞ்சித்து ஆண்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய ஆயுதம் பொய். உன்னை சுத்திகரிப்பதும் உன்னை விடுதலையாக்குவதும் பின்னிட்டு வந்த அந்த உடன்படிக்கை உடைத்து அவளை கேட்க விடு. இன்றைக்கு வரும் நெருப்பு, இன்றைக்கு கொட்டுன போற நெருப்பு எல்கானா உன்னை விடுதலையாக்குவதுதான் அவருடைய வாஞ்சை. Take off your tie. Go and take off your tie. Go and take off your tie. Wait. Bar. இது யாரு இது? நீங்கள் என்னோடு சேர்ந்து இந்த விடுதலை ஊழியத்தில் உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் இடுப்பு முறிஞ்சாக்கள் மாதிரி உட்கார பண்ணி வச்சிருக்கிறான் பாம்பு. என் ஜனங்களை விடுதலையாக்கவே அவர்கள் all right. இந்த உடன்படிக்கைகள் பின் சந்ததியிலே தெரிந்தோ தெரியாமலோ செய்யப்பட்டது.
குடும்பங்களுக்கு வருமானம் பெருக வேண்டிய நிலையிலே பெருகாமல், உங்களுக்கு வர வேண்டிய வாகனம் வராமல், ஆனா உன்னையும் புருஷனையும் ஆசீர்வதிப்பேன். உங்கள் குடும்ப சரித்திரம் மறுபடியும் எழுதப்படும். நல்லது. புருஷனுடைய சாப வார்த்தைகளை, பேய் உளறிய வார்த்தைகளை உண்டாக்கிறேன் உன் வாழ்க்கையிலே. இதோ அவர் உன்னை அழைக்கிறார். உன்னை விடுதலையாக்குவேன். தாயின் கற்பத்திலே தோன்றுவதற்கு முன்பதாக உன்னை அறிந்தேன். ஏன் இவ்வளவு பேரும் விட்டு கொண்டிருந்த நீங்க? எலைஜா, டெரெக், ராஜா, நீங்கள் அவர்களை சகோதரிகள் போல் பாவித்து அவர்களை இரக்கத்தோடு பேய்களின் அலக்கழிப்பிலே அங்கு கொள்ளை விழாமல் பாதுகாப்பது அது உங்களுக்கு பாவம் அல்ல. இந்த பழைய உடன்படிக்கைகள் பின் சந்ததியிலே இருந்து வந்து வைக்கப்பட்டு அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. பேய் அதை மறைப்பான். ஏன்? அது சட்டபூர்வமான ஒரு உடன்படிக்கை. இப்படிப்பட்டவர்களை வைத்து வார்த்தையை கற்றுக் கொடுத்து அவர்களை வளைப்பிக்க முடியாது. யேசுவா வார்த்தையை அறிவித்தார். தேவாலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இறந்தான். அவன் கூச்சல் போட்டு கத்தினான். அவர் பேசிய அந்த வார்த்தை அந்த உள்ளே இருந்த இருளை வெளியே கொண்டு வந்தது. வார்த்தை வெளிச்சம். வாசிக்க தெரிஞ்ச பைபிளை நீ கொண்டு வராவிட்டால், உன்னுடைய பைபிளை நான் பார்க்கும் நேரத்தில் இதுல ஒன்றும் மார்க் பண்ணாம இருந்தால் நீ ஒரு சோம்பேறி. ஈனோக்கு விடுதலை அடைவதை நீ தடை பண்ண முடியாது. நவோமிக்கு விருப்பம். அவள் முழு மூச்சாக முழு பலத்தோடு அவனுக்கு விடுதலை கொடுக்கும்படி அந்த பாம்புக்கு கட்டளை இடவராயில்லை. அந்த கயிறை ஆறுப்பேன். நாமே இன்றைக்கு எனக்கு 2-3 நாள் அதை குறித்து பேசுகிறவர் இடையிடையே நாமே ரெண்டொரு பேர் இருந்து கொண்டு கண்டிக்க முடியாதபடி நீ அவளை வைத்துக் கொண்டிருக்கிறாய். தாய் வைத்த உடன்படிக்கை, தகப்பன் இருந்த நேரம் வைத்த உடன்படிக்கை, அவர்களுடைய பெற்றார் வைத்த உடன்படிக்கை எப்ப ஒன்னு வைத்து போட்டது? நீ மேல் காணா
அறிந்த தேவன் உங்களை அழைத்தார். காட்டுகளை ஆரப்பேன். நட்டந்தே தீரும். பார்வோன் பார்த்தான், பார்க்க இல்லையா? முடிவு எகிப்து அழிந்தது. முதலாவது தடவை நாங்கள் அந்த ப்ரோக்ராம் வைக்கிற நேரத்தில் அந்த முடிகளை எல்லாம் பலவிதமான எதிர்ப்பு. Oh yeah. தடை பண்ணப்பட்டது. முதலாவது தடவை 10 கற்பனைகள் எழுதி கொடுத்ததும் அவர்கள் அந்த கற்பனைகளை உடைத்த நேரத்தில் மோசே கோபம் கொண்டு அதை எறிந்து விட்டான். கோபத்தில் ஒரு தடவை அதை குறித்து ஒரு செய்தியை நான் செய்த நேரம் சரி வரவில்லை. கரண்ட் என்னமோ நடந்து சொன்னார். அதை மறுபடியும் சரி மோசைக்கும் சொன்னார், அந்த கால்களை பட்டி எடு, நான் கொண்டு வரேன், நான் அழித்தார். நாங்கள் அந்த ப்ரோக்ராம் அவருடைய நேரத்தில் வழி நடத்துதலிலே அந்த பாடலோடு அதை நாங்கள் செய்ய போகிறோம். மறுபடியுமாக we must get you people for too much. Wow! The much when none of them on the debate. Speak the word. Speak the word. Kingdom come, let your will be done. Let your kingdom come to earth. Let your kingdom come, let your will be done. Let your kingdom come to earth. Let your power fall. Let your power fall. Let your power fall on us. அவர் ராஜ்யம் நிச்சயம் வரும்.
come over here. உடைஞ்சது. எப்படி எங்கே ஒளிந்திருக்கிறது என்று பார்த்தீர்களா? ஏறி பிறகளால் துதிக்க முடியாது, ஏனால் சிரிக்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. கிதியோன், மனம் திரும்பு, உன்னையும் தாப்பனையும் பிரிப்பேன். ஆனா நீ ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவதில்லை. கையை வைத்துங்க. டாடி, ஈனோக்குக்கு விடுதலை கொடும், ஆஷாப்புக்கு விடுதலை கொடும், ஜூடுக்கு விடுதலை கொடும், மற்ற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடும். இந்த பேய்களுக்கு விருப்பமில்லை அந்த ராட்சியம் வருவது. நாம் ராட்சியத்துக்குள்ளே உள்ள போவது பேய்களுக்கு விருப்பமில்லை. ராட்சியத்தின் வார்த்தையில் வளர்வது அதுக்கு விருப்பமில்லை. சோர்வோடும் கவலையோடும் வல்லமை இல்லாத ஒரு ஜீவியம் சும்மா சர்ச்சுக்கு வந்து விட்ட போறோம். அதற்காக உன்னை அழைக்கவில்லை. அதுக்கு ஒரு சர்ச் தேவையில்லை, மண்டபம் தேவையில்லை, அதுக்கு ஒரு போதகம் தேவையில்லை. See whether it is working. The last one. பேய்கள் நிறைந்த ஒரு தீவு. சில இடங்கள் பேய்களின் சிங்காசனமாக இருக்கிறது. கிழக்கு பிராந்தியம் மட்டக்களப்பு அதிலே முதலாவது இடம். வெளியிலே நாங்கள் அறிந்து கொள்ளணும். வீடுகளை விட பேய் கோயில்கள் அநேகம். மெய்யான தேவனை வணங்குறவர்களை விட பாம்புகளை வணங்குறவர்கள் அநேகம் பேர். சபைகளுக்குள்ளாக பாம்புகளால் பிடிபட்டவர்கள், பாம்புகளை புத்துக்களை கொண்டவர்கள், பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள் கூட்டங்களிலே. நான் ரட்சிப்படைந்தேன் என்று சொல்லி பேய் உள்ளே வாரதுக்கு எடுக்கும் வழி. மூளை இல்லாத, அறிவில்லாத இந்த கூட்டங்களை நடத்துகிறவர்கள், அவர்களை எல்லாரையும் பேர் எல்லாத்தையும் எழுதி சர்ச்சுகளை பாருங்கள். அவர்கள் பார்ப்பது எண்ணிக்கை, நம்ப எத்தனை பேர் இருக்கிறார்கள். இது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்டவர்கள் சபைகளுக்குள்ளே வந்து இறங்கி
கர்த்தருடைய சபை வல்லமையாய் எழும்பாதபடிக்கு பல விதமான புத்துக்களோடு எதிரே அதுகள் இடறுதல் தெரியாமல் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உன்னுடைய 2 பிள்ளைகளையும் லண்டனுக்கு கொண்டு போனது அந்த பிரச்சனையை காண்பித்து குறிப்பாக கனியண்டவரை பேய், முழு பேய். அந்த கல்யாணத்திலே தொடக்க வந்தது பேய். அவன் காசை திருடி கொண்டிருப்பது பேய். இங்கே இருந்து போனவர்கள் எத்தனையோ பேர், அநேகமாக எல்லாரும் என்று சொல்லலாம், பாம்புகளினால் நிறைந்து இங்கே இருந்தால் இதை பிரச்சனை என்று கண்டு ஓடி போனார்கள். நேற்றைக்கு முன்தினம் ஒரு பிள்ளைக்கு விடுதலை கொடுக்கும் நேரத்தில் என்னடா நீ பறச்சி பறச்சி என்று சொல்ல வச்சிருக்கிறா, என்ன பறச்சி என்று சொல்றாய்? சரி, நான் யோசிக்க அனுப்புவேன், நான் சாயனுக்கு அனுப்புவேன். அப்ப என்னடா செய்வாய் உன் பிள்ளைகளை? அங்கே அவர்கள் சௌகரியமாக இருப்பார்கள். அப்படி அதை நான் சொல்றேன், யாரும் போறவர்கள் போகலாம். கொஞ்சம் சீஷர்கள் சும்மா கலால, கொஞ்சம் சீஷர்கள் அவர் கடினமான பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவரை விட்டு வெளியே அவரை விட்டு விலகி போனதும் யேசுவா தாம் தெரிவு செய்த 12 பேர் அவரிடத்திலே கேட்டார், நீங்களும் போறீர்களா? பீட்டை சொன்ன ராஜ்யத்தின் வாழ்க்கை அந்த வார்த்தையில் உம்மிடத்திலே தான் உண்டு. நான் எங்க போறது? நான் எங்க போறது? நீங்க எல்லாரும் இதுல இருந்து நீ அங்க போயிரு. இதுல இருந்து ஒன்றும் உங்களால் முடியவில்லை. அந்த ஒரு ஆர்கன் 3.5 லட்சம் பேய்கள். அவன் சீதி கரண்ட் அன்னைக்கு கொண்டு வந்து கரண்டை கூட்டி போட்டு 2.5 லட்சத்துக்கு கேடு அறிவித்தார்கள் எங்களுடைய பொருட்களுக்கு. பேய் அதுக்கு நஷ்டம் கொடுப்பார்களா? நோ. என்ன உலகத்திலே ஜீவிக்கிறாய் என்று அறிந்து கொள். குடும்பங்களுக்குள்ளாய் பேய்கள், சந்தி வழிகளிலே பேய்கள், பிரிக்கப்பட்ட வழிகளிலே பேய்கள். I want you to take இந்த நேரத்தில் எசேக்கியேல் 2 புத்தகத்திலையும் வாசிப்போம். 21ஆம் அதிகாரம். உங்களுக்கு தெரியுமா அந்த பேய்க்கு தெரியுமா? பார், எசேக்கியேல் 21 வெங்க வச்சு மந்திரவாதம் பண்றான். மனுபுத்திரனே, பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக 2 வழிகளை குறித்துக் கொள். 2 ஒரே தேசத்தில் இருந்து வர வேண்டும்.
நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள், நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள். பட்டயம் அம்மோன் புத்திரத்தில் பட்டணமாக ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும், யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக் கொள். பாபிலோன் ராஜா 2 வழிகளின் முனையாகிய வழி பிரிவிலே 2 தெருக்கள் வந்து சேரும். அந்த வழி பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதுக்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறி பார்ப்பான். இவன் குறி பார்க்கிறதுக்கு உபயோகிப்பது ஈரல். அரேஞ்சத்தாகிற ஈரல் தான் எடுத்திருப்பான். மற்றதை பார்ப்போம். அவருடைய ராஜ்யம் வரட்டும்ங்கிற பாடல் எவ்வளவு கோபமாக இருக்கிறது பேய்களுக்கு. பாத்தீங்களா? அதனால்தான் அவர் மாதிரியாக சொன்னார், இப்படியாய் ஜெபம் பண்ணுங்கள், Thy kingdom come. உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. இங்க உள்ளார்கள் எதை செய்யறான்? பரலோகம் போவோம், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பைத்தியம், பேயின் பைத்தியம். வழி பிரியும் இடத்திலே 2 வழி சந்தியில் சகுனம் பார்ப்பதற்காக பாபிலோன் அரசன் நிற்பான். அவன் அம்புகளினால் சீட்டு போட்டு தன் விக்கிரகங்களிடம் விசாரிப்பான். அவன் ஈரலிலே சகுனம் பார்ப்பான். எப்படியான ஒரு இடத்திலே ஜீவிக்கிறோம்? நீதி இல்லை, எல்லாம் குழப்பம். எந்த இடத்திலே நீதி இருக்கிறது? ஒரு நீதியும் இல்லை. அரசாங்கத்துக்கும் ஏனைய அமைச்சுகளுக்கும் மினிஸ்ட்ரிஸ் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியவர்களா இருக்கிறோம். வெளியே அடிமழை பெய்து வெள்ளம் உள்ளே வீட்டுக்குள்ளே வருகிறது போல பேய்களின் கூத்துக்கள் எல்லாம் எழும்பி இந்த இலங்கை தேசம், குறிப்பாக கிழக்கு பிராந்தியத்திலே பில்லி சூனியங்களும் குறிப்பாப்பதும் சகுனம் பார்ப்பதும் எல்லாமே இந்த அழுக்கான தண்ணீர் சபைகளுக்குள்ளாய் வந்திருக்கிறது. வரப்போகுதில் வந்தாச்சு. எழுப்புதல் கூட்டம் என்று வைப்பாங்க. இந்தியாவில இருந்து வருவாங்க. 6வது எழும்புறானா? நீ எழுப்புதல் கூட்டம் என்று வைக்கிற நேரமே ஜனங்களுக்கு சொல்லுகிறாய் எல்லாரும் படுக்கிறார்கள் என்று. படு. நெருப்புள்ள தணல் உள்ள கொள்ளிய ஊதி கொஞ்சம் நெருப்பு பத்த வைக்கலாம் அடுப்புல. அங்க ஒரு நெருப்பும் இல்லையே. எங்க இருந்து வரப்போகுது? உணர்வடையுங்கள். உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை சுத்திகரிக்க, உன்னை விடுதலையாக்க, உன்னை குடும்பத்தோடு ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து செல்ல, இங்கே ராஜ்யத்தின் சந்தோஷம், ராஜ்யத்தின் சமாதானம் உன் வீட்டுக்கு பிடியில இருக்கிறவர்களை அவர் அனுப்ப, நீயும் மனைவியுமாக சேர்ந்து அடிக்கு நேராக கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண, அவர்களை விடுதலையாக்க உன்னை அழைத்திருக்கிறார். எனக்கு படிப்பும் இல்லை அறிவும் இல்லை என்று சொல்லாதே. நோ,
சீஷர்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு தெரிந்தது மீனும் வலையும். நான் உன்னை நிரப்புவேன், நான் முத்திரையிடுவேன், இதோ என் குமாரனின் ராஜ்யம் வருகிறது, இதோ ஆளுகை செய்யும் ராஜா வருகிறார். நீ பதுங்கி ஒளிந்திருந்தது காணும். இந்த வாலிபர்களுக்குள்ளாய் நெருப்பு பத்தி எறிய பண்ணுவேன். இந்த நெருப்பு அங்கே இருந்து வந்தது என்று நீ அறிய மாட்டாய். விடு ஜனங்களை, இல்லை என்று சொன்னால் என் கரத்தை நீட்டுவேன், உன் உடன்படிக்கையை உடைப்பேன். மறைந்த அந்த உடன்படிக்கை வழியிலே கொண்டு வருவேன். சந்ததியார் பண்ணிய பாம்புகளோடு, பேய்களோடு, முண்டங்களோடு உடன்படிக்கைய பண்ணிய இந்த உடன்படிக்கைகள் மறைக்கப்பட்டு அது புதைந்து கிடந்தாலும் இது வெளிப்படுத்தி அவைகளை அறுக்கும் நாட்கள், அவைகளை அறுக்கும் நாட்கள். யாவே பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரரை போல் முழங்கி கட்சித்து தம்முடைய எதிரிகளை மேற்கொள்வார். இந்த மறைவான உடன்படிக்கைகளை உடைத்து உங்களை விடுதலையாக்காமல் கர்த்தர் ஓய மாட்டார். அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். எல்லா மறைவான உடன்படிக்கைகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். கருத்தை உயர்த்துங்க. யேசுவ டாடி எலியாசுக்கும் எலிபாசுக்கும் அனாக்குமிடம் குடும்பத்திலே வேலை செய்கிற மறைவான பாம்பின் உடன்படிக்கை உண்டாக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உண்டாக்கிறோம். இந்த நாளிலே அந்த வேறுபடுகிறோம். பார்த்தீர்களா அருமையான சகோதரர்கள்? வழியால போ. What the meaning? Deliverance. Bunnies. ஜெயத்தை கொண்டு வருகிறவள் பனிஸ் குடும்பத்திலே. அதான் அர்த்தம் அந்த பேருக்கு. விடுதலையை கொண்டு வருகிறவள். ஏற்கனவே உனக்கு
அவனுக்கு பிரிவினை, உனக்கும் தாய்க்கும் பிரிவினை. நீ இவ்வளவு நாளும் வந்து அங்க ஒன்று நடக்கவில்லை, நீ ஏன் இங்க இருக்கிறாய், நீ போகலாமே. மரணம் வந்து உன்னோட உடன்படிக்கை பண்ண பார்க்குது, முடியாத காரியம். ஆனா உன்னுடைய அஷரிங் வேலையை விட்டு வந்தாச்சுதா. புருஷன் வந்தது இழந்து போனாயா? அறுவடை மிகுதி. அநேக வருஷங்களாக சந்ததி சந்ததியாய் கற்பத்திலே வந்து பூந்து உடைக்கப்படாத இந்த உடன்படிக்கைகளுக்கு கீழே பேய்களோடு வைத்த உடன்படிக்கை, சிலர் அசுத்தாவிகளை உடன்படிக்கை வைத்து அந்த அசுத்தாவியோடு கல்யாணம் கட்டி இருக்கிறார்கள். கனவிலே அந்த அசுத்தாவி ஆம்பளையின் இடத்திலே பொம்பளையாய் வருகிறது, பொம்பளையின் இடத்திலே ஆம்பளையாய் வருகிறது. அங்கே கனவிலே உடல் உறவு நடத்தி போகிறது. சிலர் சொல்லுகிறார்கள், ஐயோ அது கனவு மாதிரி இருக்க. இல்ல, அந்த ஃபேட்டிமாகிற அந்த லேடி அவள் என்ன சொன்னாள்? செத்து போன புருஷன் எவ்வளவாய் அவளோடு வந்து அசிங்கமான அந்த பாலியல் உறவை வைத்து போகிறார். ஐயோ பிரதர், எனக்கு தாங்க இயலாத, என்னை விடுதலை ஆக்குங்க. ஜூடித் தாய் தாப்பன் மூலம் வந்தது மட்டுமல்ல, உன் தாயின் தாப்பனும் அவர்களுடைய தாய் தாப்பன், அதாவது உன்னுடைய அப்பப்பா அப்பம்மா, அதுக்கப்புறம் அவர்களுடையது தாய் தாப்பன் உடன்படிக்கை பண்ணினார்கள். அது அவளுடைய மகள். நான் சொன்னது அப்போதே கேட்டீங்களா? இந்த வேர்களை பேலாம்கள், இந்த வேர்கள் மறைந்திருக்கிற வேர்களை பிடுங்கி முற்றிலுமாய் இவர்களை விடுதலையாக்காமல் கர்த்தர் யாவே அமர்ந்திருக்க மாட்டார். I know the Lord has told me what to do. Wait. எந்த பேய்க்கும் விருப்பமில்லை ராஜ்யம் வருவது. எந்த பேய்க்கும் விருப்பமில்லை யேசுவின் ராஜ்யத்தை அறிவிப்பது. அநேக சபைகள், கிறிஸ்தவ சபைகள் உலகெங்கும் இயேசுவின் வருகைக்கு உள்ளாக எதிர். எப்படி? அந்த பேய்கள் உள்ளே இருக்கிறபடியாகும். அதனாலே ராஜ்யத்தின் செய்தியை அறிவிக்கும் மக்களை பொய்யர்களும் பொய்க்கு பிதாவும் இவன் சாக வேணும் அப்படியாக என்றெல்லாம் சாபம் போடுகிறார்கள். அதிலே நீ ஒரு ஆளா? பார், யேசுவா கொண்டு வந்தது ஒரே ஒரு செய்தி, ஹடாசா, வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றி எழுதுவேன். யார் அந்த பிள்ளை?
அபிஜாங்க பின்னாலே இருக்கிறது. Better? I can't hear you. Who is that? மனம் திரும்புங்க, அவர் விடுதலை கொடுப்பார். ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தி கலப்பையிலே கைய போடு. உன் புருஷன் அல்ல முதல் அவருடைய ராஜ்யம், உன்னுடைய மனைவி அல்ல முதல் அவருடைய ராஜ்யம், உனது பிள்ளைகள் அல்ல முதல் அவரது ராஜ்யம். வாய மூடு. குடும்பமாக உரத்தறிவின் உன் வேரை நீ நினைச்சாய் கீழே ஒழுங்கி இருக்கலாம் என்று பண்ணிய உடன்படிக்கை பேய்களோடு எத்தனையோ பேர் பேய்கள் என்று அறிந்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். அறப்பன் நான் உன் வேரையும் உன் பெற்றாரில் இருந்து வார அந்த வேர் உன்னை தடை பண்ணி கொண்டு இருக்கிறது. விக்டோரியா, நீ ஜீவிக்கும் ஜீவியம் நான் அழைத்த ஜீவியம் அல்ல. நீ ஆசீர்வாதமாக இருக்க நான் உன்னை அழைத்தேன். ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்கிறாய் விக்டோரியா? எத்தனையோ பேருக்கு விடுதலை தேவை. ஏதோ அந்த பேய் உன் அண்ணியை கொண்டு போனது. மரணம் நீ இருக்க இயலாது. விக்டோரியாவை விட மாட்டேன். கடைசி மட்டும் சமாந்தர மண்டபத்தில் மழை கொட்டி கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். எந்த இடத்திலே என் ஜனம் அல்ல என்று கூறப்பட்டதோ அந்த இடத்திலே தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளும் அடையப்படுவார்கள். எழுப்பி பிரகாசி விக்டோரியா, உன் ஒளி வந்தது. எல்கானா, எல்லா மந்திரவாத பேயும் எல்லா கராட்டி பேய் முள்ளுதை வெளியே கொண்டு போவேன். கையோ டாடி, இன்றைக்கு சமாந்துரை குடும்பங்கள் உமக்கு வல்லமையாக ஊழியம் செய்வதற்கு தடையாயிருக்கிற பகைக்கிறவர்கள், எதிரிகள், அவர்களிலே இருந்து இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கும் நீரே அழைத்துக் கொண்டீர். சமாந்துறையில இருந்து நேற்றைய தினத்திலே நீர் எடுத்துக் கொண்டீர். இந்த பிள்ளைகளை விடுதலையாக்கி கட்டுக்களை உடைத்து பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்தருளும் ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தும் இந்த நாளிலும் அவள் என்னை சேவிப்பாள், அவள் என்னை சேவிப்பாள். கற்பத்திலே போய் பூந்தனி வா, வழியால் வழியால் கொள்ளைகார பேய் ஆயத்தப்பட போகிறாயா? அடுத்தடுத்த வேர்களை படங்கவே மரணத்தின் உடன்படிக்கை முதலில் பிடித்தேன் மாங்கனி.
நீ ஒழிய முடியாது. இப்படிப்பட்டதான ஜனங்கள் வார்த்தையை காக்க முடியாது. உலகெங்கும் வெள்ளக்காரன் கற்பக்காரன் எல்லா இடமும் அவர்களுக்குள்ளே பூந்திருக்கிறார்கள். மிஞ்சுவதெல்லாம் களியாட்டமும் பெருநாட்களும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவதும் ஈஸ்டர் கொண்டாடுவதும் இயேசுவின் ஊழியம் ராஜ்யத்தை அறிவிப்பதும் பேய்களை துரத்துவதும் நோயாளிகளை குணமாக்குவதும். எங்கே ஊழியர்கள்? எங்கே மனம் திருப்புங்கிற செய்தி? எங்கே? எல்லாரும் சேவிப்பார்கள். சொல்ல போறான். இப்படிப்பட்டதான உடன்படிக்கைகளோடு சர்ச்சஸுக்குள்ளாக யூதர்கள் அல்ல, பேகன்ஸ் பேகன்ஸ் பேகன் சர்ச்சஸ். இலங்கையிலே உள்ள சபை எல்லாமே புறஜாதியாரின் சபைகள். எங்களது உட்பட நாங்கள் யூதர்கள் அல்ல. பேய்களை சவித்தவர்கள், பேய்களை கும்பிட்டவர்கள், பேய்களோடு உடன்படிக்கை பண்ணியவர்கள், மெய்ப்பர்களாக போதகர்களாக இருக்கிறார்கள். புழுத்த பாம்புகளோடு உள்ளே காவன்னாவை சவித்தவர்கள், காவன்னாவின் முளைப்பாலை குடித்தவர்கள், வெளியில இருந்து சூசையர்கள் அல்லது போதகர்களாக வருகிறார்கள். இலங்கைக்குள்ளாக கோயில் வைத்திருந்தவர்கள். யேசுவா கொண்டு வந்தது ஒரே செய்தி, ராஜ்யம் ராஜ்யம். நாமே எழும்பி பிராசிக்க வேண்டிய நேரத்தில் நின்று மறட்டும். நீ எனக்கு எப்பயோ விடுதலை கொடுத்திருக்க வேணும். உன் கட்டுக்களை அறுப்பேன். நீ மேல் காணாவும் ஸ்டாண்ட் எடுக்க. ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. அந்த திருமணத்துக்கு கட்டாயம் போகணும் என்று யார் சொன்னது தெரியுமா? பேய், முழு பேய். சொல்லாதே சொல்லாதே, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவர்கள் எல்லாரும் அவர்களுடைய அனாயிண்டிங்கை இழந்து இது என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறாயா? ராஜ்யம் அரங்கு. Thy kingdom come, Thy kingdom come. Put the monitors. Put the monitors. I will start. Let your kingdom come, let your will be done. Let your kingdom come to the. Let your kingdom come, let your will